பள்ளிக்கூடத்தில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, the real world is different. அந்த ரியல் வேர்ல்டுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு ரெடி ஆகுறோமா இல்லையான்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ஆழ்கடலில் தள்ளப்படுறோம். அப்போ தான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். எனக்கும் அப்படி தான். யூனி முடிச்சிட்டோன்னே நான் ஒரு வேலை தேட ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி கவிதா, இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒத்துக்கிட்டதுக்கு. இந்த எங்கள் கூட வேலை செய்கிற ஒருத்தன் குடும்பத்தை கவனிக்கணும்னு திடீர்னு ஊருக்கு போயிட்டான். பரவாயில்ல சார், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. பண உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு படி இருப்பார், அவரை நான் உங்களுக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுங்க. இவர் தான் சலீல். சலீல், இவங்க தான் நம்ம கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற கவிதா. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் கூட இருந்து பார்த்துக்குங்க. Sure, boss. Hi, Kavita. Hello, nice to meet you. Nice to meet you too. Come, you can sit over there. மொதல் 2-3 நாள் வேலையெல்லாம் கற்றுக்க ட்ரை பண்ணேன். நல்ல பாஸ். என்னோடய கொலீக் சலீலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எனக்கு இந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. வேலையும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் வேலை செய்கிற அந்த நேரமும் நீடிச்சுக்கிட்டே போணுச்சு. ஆனால் பிரச்சனை அது இல்லை. கவி, லேட்டாச்சு, கிளம்பல? இல்லை, இன்னும் நிறையா கிளைம்ஸ் இருக்குது முடிக்கிறதுக்கு. பாஸ் வேறு நாளைக்கு காலையில் டெட்லைன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போக முடியும். அப்படின்னா சரி. எனிவேஸ், நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க. டோன்ட் ஸ்டே அப் டூ லேட், ஓகே? இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ இதை யார் செஞ்சிருப்பா? எதுக்கு என்ன போக சொல்லணும்? ரீசெண்ட்லி நான் ஊட்டி செய்யும்போது விசித்திரமான விஷயங்களை கவனித்தேன். சடன்லி டேப் சொந்தமாக ஓடும், லைட்ஸ் ஃப்ளிக்கப் பண்ணும், யாரோ இந்த பொருட்கள்லாம் எடுத்து அங்கங்கேயே மூவ் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்கும். நானும் கிட்டத்தட்ட அதே தான் பார்த்தேன். பாஸ் கிட்ட சொல்லிடலாமா? சாலிட் எவிடன்ஸ் இல்லாமல் பாஸ் கிட்ட போகக்கூடாது. அப்புறம் தூக்க காலத்தில் பார்த்த பிரம்மன்னு சொல்ல போகிறாரு. இல்லை சலீல், கவிதா, நீங்களும் ப்ரொஃபஷனாக தான் இருக்கீங்க. பாஸ் கிட்ட அனாவசியமாக
பட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தால் பயப்படுவாங்க தான். நான் ஒன்றும் அதுக்கு விதி விலக்கு இல்லையே. சலில்கிட்ட போய் பேசினாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேலையை விட்டுட்டு போக முடியாது. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தலான்னு முடிவு செஞ்சேன். இவ்வளவு நடந்த பிறகும் அதே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனீங்களா? ஆமாம். கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். சலில் கிட்ட போனால் ஏதாச்சும் பதில் கிடைக்கும்னு அவரை அணுகுனேன். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை. என்னதான் ஆனாலும் நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். கவிதா, என்னாச்சு? ஐயோ ஓகே? நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நேற்று சொல்லுங்க. நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். என்னது? இங்கேயா? என்ன சொல்றீங்க? அது ஆஃபீஸ் நடுவில் திடீர்னு தெரிஞ்சுது. கண்டிப்பாக தூக்கத்தில் பார்த்த பிரமை இல்லை. இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் நம்ப முடியல. இதே ஆஃபீஸில் நான் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். இப்போ ஏன் திடீர்னு? சலீல், நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு கிளென்சிங் ரிச்சுவல் ஒன்று தெரியும். வேணும்னா நம்ம 2 பேரும் இன்றைக்கி ராத்திரி இருந்து பார்ப்போம். எனக்கு பயமாக இருந்தாலும் நான் அதை செஞ்சே ஆகணும்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் முதல்ல கிளம்புறேன். பார்த்துக்குங்க. சலீல், ஏதோ ஒரு வாசனை வர மாதிரி இருக்குல்ல?
எங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குனுச்சு. நான் சலீல்கிட்ட போய் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லலை. பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்ன மாதிரி அந்த இமெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. நான் அக்கௌண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். சரிங்க சார். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ். சார். எஸ். முந்தி நம்ம கூட வேலை செஞ்சார்ல பாலா, எப்படி இருக்காரு? பாலாவா? ஏன் கேட்குற? இல்லை சார், கடைசியாக குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு ஒரு அக்கறையில் கேட்குறேன், அவ்வளோதான். ஊருக்கு போனால் தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவன் கூட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். நேற்று நம்ம பார்த்த அந்த உருவம் நம்ம எக்ஸ் கலீக் பாலா மாதிரியே இருந்துச்சு. அவரோட ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியுமா? சலீல், இதை பாருங்களேன். Oh my God, இறந்துட்டாரா? எப்படி? என்னாச்சு? எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. அப்போ சந்தேகமே இல்லை, இங்கே ஆவியை சுற்றிட்டு இருக்கிறது பாலோட தான். அது பாலாவோட ஆவின்னு தெரிஞ்சதும் நான் அவருக்கு உதவணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் அவரை எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு போக வைக்கணும்னு நினச்சோம். நாங்கள் அன்னைக்கு நைட்டும் வெயிட் பண்ணோம். சலீல், எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு. பாலா, பாலா, நீ பாலா தானே? பாலா, எனக்கு தெரியுதா? சலீல், பாலா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இங்கே வர? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுரு, எங்களை தொந்தரவு பண்ணாத. பாலா, உனக்கு என்ன வேணும்? சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இல்லை.
சலீல், இங்க பாருங்க. மை காட், என்னால் இது நம்பவே முடியல. பாலா, அன்னைக்கு ப்ரொமோஷன் பற்றி கேட்டிருந்தல? ஆமாம் சார். இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு கேட்டேட்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. செலவுக்கு வேறு ரொம்ப செலவாகுது சார். அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆள் வேறல ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அது நீ செஞ்சு முடிச்சிட்டினா உனக்கு வேண்டிய பணம் உனக்கு வந்து சேர்ந்துடும். சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும்? நான் என்னென்ன பண்ணுறேன். Don't move! Don't move! அன்னைக்கு நான் பார்த்தது படித்தது எங்களால் நம்பவே முடியல. நம்ம பயப்பட வேண்டியது ஆவி இல்லை, நம்மளோட கூட வாழ்கிற மனுஷங்க. இந்த சக மனுஷங்களை பார்த்து தான் நம்ம பயப்படணும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நாங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னும் 20 மினிட்ஸில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. என்னென்னு சீக்கிரம் சொல்லுங்கள். அன்றைக்கி பாலா பற்றி கேட்டப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் பாலா வேலை விட்டுட்டு ஊருக்கு போகலை. ஹி வாஸ் ரிபேட்ரியேட்டட். என்ன? அம்மாவோட கண் ஆப்ரேஷனுக்கு கடன் வாங்கி அதை திரும்ப கொடுக்க முடியாமல் டிப்ரெஷன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பாலா தற்கொலை பண்ணிக்கிட்டானா? சார், எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. போலீஸ் ரெக்கார்ட், உங்கள் லோன் ஷார்க் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஓ, இதுக்கு தான் ராத்திரி ஓட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன முதலாளியை மிரட்டுறீங்களா? ட்ரெஸ் பாசிங்னு சொல்லி 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். கவிதா, புதுசாக வேலைக்கு வச்சா இந்த மாதிரி தான் பண்ணுவியா? இதான் நீ காட்டுற நன்றி கடனா? ஒரு அப்பாவி மனுஷனை வீணா பம்பில் எடுத்து விட்டு கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது சார். உங்கள் 2 பேரையும் எங்கே வச்சிருக்கணுமோ அங்கே வச்சிருக்கணும். கெட் அவுட்! எங்கள் பாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியும் மூடிட்டு என்னோட வேலையும் போச்சு. ஆவினால இல்லை, ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் என்னோட பாஸ் செஞ்ச சூழ்ச்சினால. இதுதான் ரியல் வேர்ல்ட்.